அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா 2026 ஜூன் மாதம் மேசராசி பலன்கள் பற்றி தான். மேசராசிக்கு 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பல கிரகங்கள் மற்றும் ராஜயோகங்களும் பல புதிய திருப்பங்களும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைய உள்ளது. இந்த மாதத்திற்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த ஜூன் மாதத்தில் அம்ச கஜலட்சுமி, லக்ஷ்மி நாராயணன் மற்றும் சூரிய குரு சேர்க்கையால் உருவாகும் துவாதிவாச போன்ற மெகா ராஜயோகங்கள் உங்கள் ராசிக்கு சாதகமான செயல்களை உள்ளன. மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதர் செவ்வாய் சொந்த ராசியிலே சஞ்சரிப்பதால் உங்களிடம் தனி உற்சாகமும் எதையும் சாதிக்கும் மாற்றமும் நிறைந்திருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த முக்கிய வேலைகளை தடைகளை உடைத்து வெற்றிகரமாக முடிவடையும். முக்கியமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானமான கடகராசியை சஞ்சரிப்பதால் குடும்பம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும். வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும். குழந்தைகள் பாக்கியம் வேண்டி காத்திருப்போருக்கு நற்செய்தி தேடி வரும். குருவின் இந்த சஞ்சாரத்தால் புதிய சொத்துக்கள் வாங்குவது அல்லது புதிய வாகனம் வாங்குவது யோகங்கள் வலுவாக உள்ளன. காதலில் உள்ளவர்களுக்கும் திருமணமானவர்களுக்கும் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து செல்ல வாய்ப்புள்ளது. விட்டு கொடுத்து செல்வது உறவை பலப்படுத்தும். துணையின் உடல்நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை காட்டுவது அவசியம். நிதி மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இது ஒரு ஜாக்பாட் மாதமாக அமையும். சூரியன் குரு சேர்க்கையால் உத்தியோகத்தில் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். தொழிலில் சிறப்பான லாபத்தை எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வாய்ப்புகள் உருவாகும். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது மிகவும் சரியான காலகட்டம். பணப்புழக்கம் சரளமாக இருந்தாலும் ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் தனஸ்தானத்துக்கு மாறுவதால் செலவுகளும் சந்தோஷமும் ஒரு சேர அதிகரிக்கும். குடும்பத்திற்கான சுப செலவுகள் அதிகம் செய்ய நேரிடும் என்பதால் திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நோய் எதிர்ப்பு சக்தியில் சற்று கவனம் தேவைப்படும் மாதமாகும். சீரற்ற உணவு பழக்கம் மற்றும் அதிக வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். தினமும் யோகா, தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை சீராக வைத்திருக்கும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்வது வெற்றிகளை தரும். ஓம் மாந்தாய நமக என்ற மந்திரத்தை தினம் 108 முறை ஜெயிப்பது உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கி மன அமைதியை கொடுக்கும். நன்றி.